பார்த்தீங்கன்னா 15/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ சரிங்களா. நம்ம காலையில் கொடுத்ததில் வந்து நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்தது. பி போர்டு 0 பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி சி போர்டில் வந்து நம்ம 3ஆம் நம்பர் கொடுத்தோம். அது ஏ போர்டில் 3ஆம் நம்பர் வந்திருந்து கொஞ்சம் மாறி வந்திருந்தது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்ன கொடுத்தோம்னா 403ன்னு கொடுத்தா அடித்த நம்பர் வந்து 304ன்னு அடிச்சிருந்தாங்க. செம்ம வின்னிங் தான் நமக்கு. ஒரு அருமையான மெத்தட். ஒரு ஃபார்மேட் அப்படியே பாஸ் ஆகிருந்தது. 2 ஃபார்மேட்டு கொடுத்தோம். அதில் ஒரு ஃபார்மேட் அப்படியே நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருந்தது. பக்காவாக வின்னிங் இருந்தது சரிங்களா. நீங்கள் வேணால் நம்ம கொடுத்த நம்பரை போய் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னு. ஒரு சூப்பரான வின்னிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம அப்படியே கொஞ்சம் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்துருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம கரெக்டான நம்பர் எடுத்திருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து 4 நம்பரும், அதே மாதிரி பி போர்டில் வந்து 0வும், சி போர்டில் வந்து 3ஆம் நம்பரும் கொடுத்தோம். அது அப்படியே டோட்டலாக மாறி பி போர்டில் இருக்கிறது மட்டும் நமக்கு அப்படியே 0 வந்துருந்துச்சு. அதான் சி போர்டும் ஏ போர்டும் மாறி வந்துருச்சு. அவ்வளோதான் சரிங்களா. செமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. பட் மிஸ் ஆனால் இருந்தால் நமக்கு டேரெக்டாக கொடுக்கல. ஆனால் பி போர்டு அழகாக பாஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்த நம்பரில் 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வர வேண்டியது சி போர்டில் வந்துருந்துச்சு. சி போர்டில் வர 3ஆம் நம்பர் ஏ போர்டில் மாறி வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. செமையாக ஒரு வின்னிங் வந்துச்சு. அதே மாதிரி பார்ப்போம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 69,574 சரிங்களா. அதே மாதிரி வந்து 181 901 சரிங்களா. அதே மாதிரி 643 04 இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பர். இந்த 3 ட்ராவை வச்சு தான் நம்ம அடுத்த ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத கொண்டு வரோம் சரிங்களா. 3 ட்ரா 3 மாத ட்ரா சரிங்களா. இந்த ரெண்டும் தான் நமக்கு இங்கே ரொம்ப பேச போகுது சரிங்களா. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 மாத ட்ராவை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணுவோம். அதில் என்ன நம்பர் கிடைக்கிது அது பார்த்துக்குவோம். அதே மாதிரி இந்த 3 ட்ராவிலேருந்து என்ன நம்பர் கிடைக்கிது இதை மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்தினுடைய ட்ரா நம்பரை வச்சு தான் அவங்க நம்பர் அடிக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்க வர நம்பரை வர அப்படியே ரிப்பீட்டட் நம்பரை அடிச்சுட்டு வருவாங்க. நீங்கள் பாருங்க 3 மாதத்துக்குள்ளே என்னென்ன நம்பர்கள் கிடைக்குதோ அது திரும்ப அடுத்த 3 மாதத்துக்குள்ளே திரும்ப அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கு மேலே அடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில கணக்குகளில் 3 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு வந்து ஏ போர்டு 5ஆம் நம்பர். என்னங்க திரும்ப எப்போ பார்த்தாலும் 5ஆம் நம்பர் நீ கொடுக்குறீங்க. என்னங்க 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் நான் 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் வரும். அது எப்போயுமே சரிங்களா. அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மீறி வேறு ஏதாவது நம்பர் வந்தால் தான் வரணுமே தவிர மற்றபடி நம்ம 3ஆம் நம்பர் வந்தாலே 5ஆம் நம்பர் தான் கணக்கில் வருது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங். அதாவது நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து 2 அதாவது ஒரு 1ஆம் நம்பருக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பரும், ஒரு 1ஆம் நம்பருக்கு வந்து ஒரு 6ஆம் நம்பரும் நமக்கு செட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து நேற்று வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு 191 8 மணி ரிசல்ட்டு. இப்போ நம்ம நேற்று 8 மணி ரிசல்ட்டில் என்ன சொன்னோன்னா ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பரும், ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு 4 நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 1ஆம் நம்பருக்கு வந்து 4 நம்பர் கொடுத்தாங்க. ஒரு 1ஆம் நம்பருக்கு வந்து 6ஆம் நம்பர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ நம்ம கொடுத்த நம்பர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா. அதில் மாற்றமே இல்லை. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வந்துச்சு சரிங்களா. அது மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராவலையும் சொல்கிறோம். நம்ம ஒரு சில நம்பர்கள் எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இது பேட்டர்ன் வைஸாகவே அது அப்படியே தான் வரும். இயற்கையாகவே அது மிஷின் சுற்றும் போது உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் வரும். அது மாதிரி நீங்கள் நான் கெஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேக்கை கற்றுக்கிட்டிங்கனாலே போது நீங்கள் டெய்லி ஒரு நம்பர் மட்டுமே போட்டு எடுத்துக்கு வின்னிங் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்பயாச்சும் ஒரு 2 ட்ராவில் மாறுமே தவிர மற்றபடி எல்லா ட்ராவலையும் அது மாறுமா அப்படின்னா மாறாது. அது அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ எப்படி கேஎல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் குறிப்பிட்ட நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. அது மாதிரி வந்து டியர்லேயும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி நம்பர்கள் வரப்போ அது டேரெக்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது மாறாது. ஏன்னா கேஎல் ஆகட்டும் இல்லை டிஆர் ஆகட்டும் ரெண்டுமே வந்து மிஷின் மூலியமாக தான் சுற்றுறாங்க இல்லையா. இப்போ மிஷின் மூலியமாக ரவுண்ட் அடித்து சுற்றும் போது கண்டிப்பாக ரவுண்டில் சுற்றுது அப்படின்னா கட்டாயமாக அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதுக்கான ஒரு பவர் இருக்கும் இல்லையா. அந்த பவரை கணக்கு வச்சு தான் நம்மளும் கொண்டு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ வேலை செய்யுது. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுது சரிங்க. ரவுண்டாக நீங்கள் சுற்றுது அப்படின்னா அதோடைய பவர் நம்பர் என்ன வரும், அதோடைய டேரெக்டாக என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு 3ஆம் நம்பர் வந்து மேக்ஸ் 5ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வந்தால் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் கொஞ்சம் சிக்கலான ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஏன்னா சிக்கலான நம்பர் அப்படிங்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மறுபடியும் அந்த 2ஆம் நம்பர் வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வருமா அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் வரக்கு 3க்கு 2ன்னு வருமா அப்படின்னா பட் சம்டைம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரேராக டைமில் தான் அது மாதிரி வரும். ஏன்னா 3ஆம் நம்பர்லேயே நிற்கிது அப்படிங்கும்போது 3ஆம் நம்பர்லேயே நம்ம கணக்கு வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து அப்படி மாறி ஒரு நம்பர் தள்ளி போய் நிற்கலாம், இல்லை ஒரு நம்பருக்கு முன்னாடியே நிற்கலாம். அப்படி நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுங்க, எடுத்துங்க.
சரிங்களா. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஏ போர்டு 5 அல்லது 2 அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டு 8ஆம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா 0க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா ஏற்கனவே 0க்கு 9ன்னு வந்துருச்சு, சரிங்களா. அப்போ 0க்கு 8ன்னு வரும் கண்டிப்பாக. நம்ம எல்லாமே ரெகுலராக சொல்கிறதா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்க. அதாவது 7ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வரும், அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்தால் 0 வரும். ஏன்னா 0 9 5 ஒரே மாதிரி தான். 9க்கு 5ஆம் நம்பர் வரும், 9க்கு 0வும் வரும், அதில் மாற்றமே இல்லை. இந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. அப்படி ஆடுறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எதனாலங்க அந்த 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்படி சுற்றி வரும்போது திரும்ப 9ஆம் நம்பர்லேயே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே 0வாக மாறி வந்துடும். சரி, அப்போ அதே மாதிரி 5ஆம் நம்பர் எப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வரக்கூடிய நம்பர்லேயே நமக்கு 5ஆம் நம்பர் இருக்கும், சரிங்களா. அப்போ நமக்கு எப்படி பார்த்தா இந்த ரவுண்டாக சுற்றி வரும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா, வந்தால் வந்து 9ஆம் நம்பர்லேயே நிற்க போகிறது அப்படியே கொஞ்சம் நகர்ந்து 0வில் போய் முடியல. அது எப்போயுமே நடக்கக்கூடியது. அதனால தான் நம்ம 0 வந்தால் 9ஆம் நம்பர் வரும், அதே மாதிரி 0 வந்து 5ஆம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இதுக்கு நேர் ஆப்போசிட். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 9லேருந்து வச்சு சுற்றி விட்டால் அது நார்மலாக சுற்றி நின்னாலே உங்களுக்கு 5ஆம் நம்பரில் தான் போய் நிற்கும். அப்படி தான் நான் சொல்கிறேன், சரிங்களா. அதே மாதிரி 5ஆம் நம்பரில் நிற்கும், 3ஆம் நம்பரில் நிற்கும். இந்த மாதிரி நிற்கும் போது அது மாதிரி நிற்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பரும் நம்ம எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், சரிங்களா. இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கிறது 7ஆம் நம்பர். எதுங்கன்னா 9க்கு 7ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதே மாதிரி 0க்கு 7ங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான். எவர்கிரீன் நம்பர் 5க்கு 7, 7க்கு 5ங்கிற நம்பரும், அதே மாதிரி 0க்கு 7, 0க்கு 5ங்கிற நம்பர் எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா எப்போயுமே ஒரு நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பர் இல்லை 3 நம்பர் தள்ளி தாங்க எப்போயுமே வந்து ஒரு நம்பர் விழுகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 9ஆம் நம்பர்த்துக்கிட்ட மிஷின் ஸ்டாப் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ 5ஆம் நம்பர்கிட்ட மிஷின் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாப் ஆகிறது 3 நம்பர் தள்ளி தான் விழுகும். இப்போ 1 6 7, அப்போ 3 நம்பர் 2 நம்பர் தள்ளி தான் விழுகும். அப்போ விழுகிறப்ப நமக்கு வந்து 5க்கு 7ன்னு வந்து விழுந்துடும், சரிங்களா. சில சமயம் 5க்கு 8ன்னு வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான், புரியுதுங்களா. அது மாதிரி கணக்கில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 8, 7ங்கிற 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு எனக்கு 6ஆம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கா. சி போர்டில் தான் 6ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, இல்லைங்க எனக்கு சி போர்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னா கொஞ்சம் போர்டு கட்டி பார்க்கலாம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது போர்டு கட்டதாக இருந்தால் நீங்கள் போர்டு கட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற மாதிரி நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. இதில் எனக்கு என்னென்ன நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, ஒரு 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும்னு தோணுது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும், 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும்னு தோணுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த ட்ராவில் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வின்னிங்காக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதிகமாக ஜாயின் பண்ண வேண்டாம், தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க. ஏன்னா நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிரமம் தான், சரிங்களா. அது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண வேண்டாம், நம்ம இதிலே கொடுங்க. நம்ம அடுத்த மாதத்துலேருந்து மெம்பர்ஷிப்பே வேண்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படணும் இல்லையா. நம்ம வந்து கட்டாயமாக நம்ம ஆளுங்களுக்கு வின்னிங் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே கொடுக்கணும். அதனால் அடுத்த மாதத்துலேருந்து இந்த மெம்பர்ஷிப் இல்லைன்னு சொல்லிடுறேன். அடுத்த மாதம் வந்து மெம்பர்ஷிப் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம், சரிங்களா. இந்த ஒரு மாதம் மட்டும் போதும், அடுத்த மாதம் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதிலே கொடுக்குற பாவம் இதுக்கு நீங்களும் காசை போட்டு வின் பண்ணிவிட்டு ஒரு சில சமயத்தில் வின்னிங் வரலைன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சங்கட்டமாக போகும். சரிங்க, நீங்கள் என்ன சார் நீங்கள் பணமாக கட்டியிருக்கேன், நீங்கள் வின்னிங்கும் வரலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக மட்டும்தான். ஏன்னா அது 2 ஃபார்மேட்டில் தான் ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு ஒரே ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க தர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். வேண்டாம், ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜாக வின்னிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்துருச்சு. அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம மெம்பர்ஷிப் கொடுக்குறோம், அடுத்த மாதம் மெம்பர்ஷிப் வேண்டாம், சரிங்களா. இந்த ட்ரை பண்ணிங்க. இந்த மாதம் மட்டும் 15ஆம் தேதி ஆச்சா, இன்னொரு 15 நாள் இருக்குது, 15 நாளுக்குள்ளே மெம்பர்ஷிப் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம், சரிங்களா. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா. 3 நம்பர் ஸ்ட்ராங்காக வரும். அதே போக ப்ளஸ் ஒரு 7ஆம் நம்பராக இருக்கும், இல்லை 2ஆம் நம்பராக இருக்கும். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு 2ஆம் நம்பரே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு வைங்களேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.